ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்னை போயிட்டுருக்கோம். சென்னை எதுக்கு சென்னை போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பிசிஎஸ் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இப்போ சென்னை போயிட்டுருக்கோம். நம்ம பைக்கில் போகல, காரில் தான் போகிறோம். அண்ட் இன்றைக்குன்னு பார்த்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு வெட்டிங், மஸ்ட் அட்டன் வெட்டிங். செம்ம லேட் ஆகிடுச்சு. எவ்வளோ லேட்னா 11 o'clock நாங்கள் சென்னையில் இருக்கணும். டைம் பார்த்திங்கன்னா 9:15. இப்போ தான் நாங்கள் வந்துட்டு ஆத்தூர்லேருந்து கிளம்புறோம். எப்படி 2 மணி நேரத்தில், 2 மணி நேரம் கூட இல்லை, அதுக்குள்ளே சென்னை ரீச் பண்ண போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. கண்டிப்பாக லேட் ஆக போகுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பெட்ரோல் அடிச்சிட்ருக்கோம். ஹாய் மோட்டடிக்டர். அண்ட் நம்ம கூட நம்ம தம்பி ஆகாஷ் இருக்காங்க. தூங்கிட்டு இருந்த பைப்பில் எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஃபேம், நம்மளோட ஃபஸ்ட்டு டோல் நம்ம வந்துட்டு க்ராஸ் பண்ணியாச்சு. இன்னும் எத்தனை டோல் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் சென்னைக்கு அடிக்கடி வந்தது கிடையாது. இது வரைக்கும் ஒரு 2 times வந்திருப்பேன். இது ஒரு 3rd time. கண்டதை பேசின கோபுரா சார்ஜை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அப்போ நான் வந்துட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். மேம், டைம் பார்த்தீங்கன்னா 9:50 ஆகுது. நம்மளோட செகண்ட் டோல் கள்ளக்குறிச்சி டோல் வந்துட்டு இப்போ கிராஸ் பண்ணுறோம். இங்கேயே 10 மணி ஆகிடும் போல். ப்ரோக்ராம் வந்து 11 o'clock ஸ்டார்ட் ஆகுது மேம். ஸோ 11 o'clockனா எப்படியும் நாங்கள் ஒரு 12 o'clockலாம் போயிடுவோம். 12 o'clock ரீச் ஆகிடும். 12 to 1 என்ன, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. கூகுள்ல நான் போட்டு போய் 5 hours 20 minutes காமிச்சது. நம்ம எப்படி 2 மணி நேரத்துல கிளம்புவோம்? 5 hoursனா ஒரு 4 hours. 4 hoursனா அது எப்படி ராசா? மணி 10 மணி ஆகும். ரீச் ஆயிடலாம். நான் 3.5 hours ரீச் ஆயிடலாம். நீ ஸ்பீடா ஓட்ட கூடாது. நான் 100ல தான் ஓட்டுவேன். 100 அப்பா ரொம்ப ஸ்பீடு கம்மியா இருக்கு. அம்மா 40 தாண்ட கூடாதுன்றாங்க. 40 தான். நம்ம நாளைக்கு தான் போறோம். சும்மா சொன்னேன் ஃபேம். அம்மா 40 தான் ஓட்ட சொல்ல. ஸ்பீடா போவானா ஸ்லோவாவே போங்க. ஹரிபரியா அடிச்சு பிடிச்சி டைம்க்கு ரீச் ஆகணும், ஓட்ட வேணாம் அப்படின்னு. தயவு செஞ்சது பண்ணாதீங்க பாட்டி, வேணாம் பாட்டி. பாட்டி ஒன்னே மாதிரியே முடியாது, தலையை தூக்கிட்டு டேய் கம்முடுறா, வேண்டாம் அப்படி பண்ற மானத்தை வாங்கிட்டு. ஓகே ஃபேம், அடுத்த டோல்ல மீட் பண்ணுவோம். இதுல என்ன ஹைலைட்னா, லேட் ஆயிடுச்சுன்னு பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடலன்னாங்க. ஆல்ரெடி லேட்டு இல்ல, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேற சாப்பிடணும்னு நிறுத்தணும்னா இதுல இன்னும் லேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு அங்கே ஈவெண்ட்டுக்கு போயிட்டு அங்கே சுச்சுவேஷனை பொறுத்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலான் இருக்கோம். அது லஞ்சு. ஓகே, லஞ்சு தான். இது என்ன ஊர்? ஃபேம், நம்ம பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தாண்டியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11:05. அதாவது இப்போ ஈவெண்ட் நேரம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இன்னொரு 150 kilometers போகணும். ஈவெண்ட்டே முடிஞ்சதுக்கப்புறம் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஃபேம், கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பைக்கில் மட்டும்தான் vlog போட்டால் பார்ப்பீங்களா, இல்லை எந்த வண்டியில் போட்டால் நீங்கள் vlog பார்ப்பீங்களா? கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஃபேம், இங்கே தான் டீ பிரேக் எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு, ஸ்நாக்ஸு சாக்லேட்லாம் வாங்கிட்டு கிளம்புறோம். இது நம்மளோட எத்தனாவது டோல்? 3வது டோலா? நம்மளோட 3rd டோல் உளுந்தூர்பேட்டை டோல். காப்பி ரேட் உழுவாத நம்புறேன். ஏய் ஏன்டா A few minutes later. ஹைவே எக்ஸ்பிரஸ் ஹைவேவா? உளுந்தூர்பேட்டை. அப்ப நிக்காம போலாமா? 11:55 ஆகுது. ஆத்தூரா இருக்க டோல் வந்துட்டு தாண்டறோம். ஃபேம், நம்ம மதுராந்தகம் ஏரி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுதான் மதுராந்தகம் ஏரி. பா, எவ்வளோ பெரிய ஏரி. 12:10 ஆகுது டைமு. என்ன அவ்வளோ தூரம்? இன்னும் ஒரு 90 kilometers இருக்குமா? 90க்குள்ளார இருக்கும் ஃபேம். 80 kilometers இருக்கு ஃபேம். கரெக்டாக 1 o'clock ரீச் ஆகலாம், கவலையே படாதீங்க. இன்னும் தாம்பரம்க்கு 40 kilometers இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 12:20. நம்மளும் 100லே தான் போயிட்டு இருக்கோம். மாற்றி விட்றாங்களா? ஆமாண்டா. இப்போ நம்ம உள்ள பூந்து போகணுமா? உள்ள பூந்து தான் போவோம். சீரியஸ்லி? ஒரு நிமிஷம். ஆமாம், பாரு பைக்கு மட்டும் அனுப்பிச்சிட்டு போகிறானுங்க. அப்போ நம்ம பைக்கில் வந்திருந்தோம்னா தப்பிச்சிருப்போமா? 1 மணிக்கு ரீச் ஆகும்னு சொன்னேன். இப்போ இது 1:30 மாற போகுதுன்னு நினைக்கிறேன்.
இப்போ வந்துட்டு செங்கல்பட்டு ஹைவே வழியாக நம்மளால போக முடியாது, உள்ளே வந்துட்டு டைவர்ட் பண்ணி விட்ருக்காங்க. இது ஊருக்குள்ளே போய் போகுமா? ஊருக்குள்ளே போய் போகும். அப்போ கிழிஞ்சுது. ஹைவேலேயே வேகமாக போக முடியல. ஹைவேல 100லே போயுமே கிலோமீட்டர் பாஸ் ஆகுடியே. என்னம்மா இப்படி பண்றீங்களே மாடு. வடிவேலு சுறா படத்துல போட்டி காலையில 5 மணிக்கு வரணும், சாயந்தரம் அதேதான் இப்ப நமக்கு அது நடக்க போகுது. ஹைவேல போற மொத்த வண்டியும் இந்த மாதிரி ஊருக்குள்ள போற ரோட்ல திருப்பி விட்டா அப்புறம் என்ன ஆகும்? டிராஃபிக் ஜாம் தான் ஆகும். ஹைவேலே டிராஃபிக் ஆகுது. காடு தாண்டி மணலை தாண்டி டிராஃபிக்கை தாண்டி சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாம் ஏதோ காரு பேரணி மாதிரி போயிட்டு இருக்கோம்டா லைனா. முன்னாடி பின்னாடி எல்லாம் வண்டி. இங்க ஓவர்டேக் பண்ணிட்டு போய் ஒண்ணுமா நம்ம இதே லைன்ல தான் போகணும். எத்தனை வண்டி ஓவர்டேக் பண்ண முடியும்? ஓவர்டேக் பண்ணிட்டு போய் ஐயோ இப்பயாச்சும் கொஞ்சம் மூவ் ஆகுதுல்ல. நாங்க நின்னுகிட்டே இருந்தோம் ஒரே இடத்துல. இப்பதான் பீச் ரைடர்ஸோட லைவ்ல நாங்க பார்த்தோம். அவங்க எல்லாருக்கும் அவார்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னும் ஒரு 50 கிலோமீட்டருக்கு இந்தாண்ட இருக்கோம். ஆக்சுவலி போச்சுடா ரெயின் கோட் அவுந்துக்குச்சுரா. கவர் கீழ விழுந்துற போகுது. அதான் கூப்பிட்டு சொல்லலாமே. யாராச்சும் கூப்பிட்டு சொல்லுங்க. கீழ விழுவே போகுது. அந்த ப்ரோக்கு தெரியாது. அவர் பாட்டு சர்புருன்னு போயிட்டு இருக்காரு. நம்மள மாதிரி எல்லாரும் கோட் வேர்டு வச்சிருந்தாங்க கூட டன் 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 அடிச்சு சொல்லலாம். நானா இந்த கத்தி சொல்லவா ப்ரோ? அவர் கேட்காதே. கீழே இது உளுந்துற போதுரா. ஹேர்ல மாட்டிக்கு முந்தங்க. எனக்கும் அதே தான் தோணுது. கண்டிப்பா கோபுரோல உழுவாது. அந்த பைக் பறந்துட்டு போகுது பாரு. அங்க பாரு டயர்ல மோதுது ஃபேம். ஆக்சுவலி கோபுரோல உழுவாது. ரொம்ப தூரத்துல இருக்காரு அவரு. இப்போ என்னன்னா எங்க டயர்ல மாட்டிக்குமான்னு பயமா இருக்கு. அது கீழே விழுறதுக்கு இப்ப கீழே விழுந்தா கூட நம்ம எடுத்து வச்சு அவங்க ஓவர்டேக் பண்ணி குத்தலாம், பிரச்சனை இல்ல. டயர்ல சிக்கிற மாதிரி இருக்குது அது. இப்ப இன்னொன்னு என்னன்னா நாங்க போறதுக்குள்ள ஈவென்ட் முடிஞ்சு போயிடுமோ. ஆமா அப்படிதான் எனக்கு தோணுது இந்த டிராபிக்ல. சோ இங்கேயே நேரம்னா இன்னும் சிட்டிக்குள்ள மெயின்ல போயிட்டோம்னா இன்னும் அங்க ஒரு 1/2 hour ஆனாலும் ஆகிடும். டி நகருக்குள்ள போனோம்னா சாதாரண விஷயமா ஆரம்பிச்சிச்சுல. அடுத்து இன்ஜின் அட்லீஸ்ட் யாராச்சும் ஒரு கார்காரங்களாச்சும் கூப்பிட்டு அந்த ப்ரோட்ட சொல்லியிருந்தா பரவாயில்ல. அது வீல மாட்டிச்சுன்னு நினைச்சு பாரு, இது ஃபுல்லா மண்ணு இழுத்து விட்டுரும். சொல்லிடுவாங்க. அங்க பாரு, அங்க பிரிட்ஜ்ல தெரியுது பாரு வண்டி, அங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கு. இப்ப ஈவென்ட் முடிச்சிட்டு ஈவென்ட்டுக்கு வந்தவங்க வீட்டுக்கே போயிருப்பாங்க. நம்ம அங்க ரீச் ஆகிறதுக்குள்ள கேட்ச் கோப்ரோ காப்பாத்திட்டோம். சுகி அண்ணா, விஎஸ்கே அண்ணா, இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்க ஏன் லேட்டுன்னு. கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அப்புறம் வேற என்ன பண்றோம். ஏன் எனக்குன்னே இப்படி நடக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. நாங்களும் ரொம்ப பாசிட்டிவா இருந்தோம். சரி லேட் ஆயிட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரீச் ஆயிடுவோம், கொஞ்சம் லேட் ஆனாலும் ரீச் ஆயிடுவோம் சொல்லிட்டு நாங்க ஒரு பாசிட்டிவ் மைண்ட்ல தான் இருந்தோம். எப்ப இந்த செங்கல்பட்டு ஹைவே வந்துட்டு டைவர்ட் பண்ணி விட்டாங்களோ அப்பவே எங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. நாங்க ராத்திரி தான் ரீச் ஆக போறோங்கிறது. இன்ச்சா ஃபேம், லிட்டரலி இன்ச்சா. நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எவ்வளோ 5 நிமிஷமா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அங்க அந்த இடத்துல இருந்து அந்த டர்னிங்ல இருந்து இங்க தான் வந்திருக்கோம். அவ்வளோதான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த ஷிஃப்ட்டுக்கார்ட்ட நம்ம போயிடுவோம். அவ்வளோதான். அப்படியே ஒரு 5 நிமிஷமா நான் வந்துட்டு போனான்னு வச்சுக்க, நைட்டு போயிடுவோம். ரெண்டாவது டைம் கால் பண்ணிட்டாங்க. இந்த புல்ஷிட் டிராஃபிக். செலிபிரிட்டினா லேட்டா தான் வரணும். ஆனாலும் இவ்ளோ லேட்டா வரக்கூடாது.